மக்களே, கேள்விப்பட்டீங்களா? ஏசப்பா இறந்த பிறகு அவருடைய உடம்பை நறுமண பொருட்களுடன் மெல்லிய துணியால் சுற்றி கல்லறையில் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய கல்லறைக்கு போன மகதலா மரியாவை, ராயபுரம், அரளப்புறம் அந்த துணிகள் கல்லறையில் இருப்பதை பார்த்தாங்க அப்படின்னும் பைபிளில் சொல்லுது. இந்த துணியில் ஏசப்பாவோட உடம்புல கசையடையால் ஏற்பட்ட காயங்களோட ரத்த அடையாளங்களும், கையிலையும் காலிலையும் ஆணிகளால் ஏற்பட்ட அடையாளங்களும், ஏசப்பாவோடைய முழு உடலும் இந்த துணியில் பதிஞ்சிருக்கு. இந்த துணியை பல நூறு ஆராய்ச்சிக்கு உட்படுத்திய ஆராய்ச்சியாளர்களும் நிபுணர்களும் இது ஏசப்பாவோட உடம்பை சுற்றி இருந்த துணி தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த திருத்துணி நம்ம சென்னை பள்ளிக்கரணை ஆயில் மில் ஸ்டாப் ஆப்போசிட்டில் புதுசாக கட்டிட்டு இருக்கிற அற்புத குழந்தை இயேசு ஆலயத்திற்கு இந்த மாதம் 27, 28 ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, ஏப்ரல் மாதம் 2 நாளைக்கு காலையில் 5 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நமது சிறப்பு வணக்கத்துக்கு வைக்கிறாங்களாம். மக்களே, வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் தவறு செஞ்சாலும் கிடைக்காது. மறக்காம குடும்பமாக வாங்க. பைபிளில் வசனம் சொல்லுது, இயேசுவின் ஆடையை தொட்டவர் அனைவரும் நலமடைந்தனர். வாங்க.